கொரிந்தியர் 12 அதிகாரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் வேகமா எடுங்க. அதுல 9வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9ஆம் வசனம் நீங்க பாருங்க. ஆவிக்குரிய வரங்கள்ல ஒரு வரம் அங்கே தெளிவா சொல்லப்படுகிறது. அது என்ன வரம்? நேற்றுக்கு நம்ம தியானித்தோம். விசுவாசம் என்கிற வரம். இந்த விசுவாசத்துல 3 வகையான விசுவாசம் சொன்னேன். பொதுவான விசுவாசம், காமன் ஃபைத், இயேசுவை ஆண்டவர் ரட்சகர் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுவது, நம்முடைய அனுதின தேவைக்காக சுகத்துக்காக ஒரு விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவது. எல்லாருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறது. யாருமே விசுவாசம் இல்லைன்னு சொல்லாதங்க. தேவன் ஒவ்வொருவருக்குள்ளும் பகிர்ந்த விசுவாசம் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் சந்தேகப்படுவதுதான் அவிசுவாசம். அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி ஜெபிச்சிட்டீங்கன்னா அற்புதம் நடந்துவிடும். ரொம்ப சிம்பிள். வசனம் சொல்லுகிறது. 2வது ஆவியின் கனி என்கிற அந்த விசுவாசம், ஆவியின் கனி என்கிற விசுவாசம். அது விசுவாசம் என்று சொன்னால் ஃபெய்த்ஃபுல்னஸ், அது உண்மைத்துவத்தை குறிக்க. அது ஒரு கனி, ஒரு சுபாவம், உண்மையாயிருப்பது. அது மாதிரி காரியத்தை நேற்றுக்கு சொல்லியாச்சு. 3வது ஆவியின் வரம். இந்த வரம் செயல்படும் போது இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் நடக்கும். அந்த இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்ய அந்த வரம் நம்மை தூண்டி எழுப்பும். சுகமளிக்கிற அந்த வரமும் அற்புதங்களை செய்கிற சக்தியும் செயல்படுவதற்கு இந்த விசுவாச வரம் ரொம்ப முக்கியம். அது இணைந்து தான் செயல்படும். விசுவாச வரம் முதலாவது எழும்பும் போதுதான் சுகமளிக்கிற வரம் அங்கே வெளிப்படும். விசுவாச வரம் உங்களுக்குள்ள எழும்பும் போதுதான் அற்புதங்களை செய்கிற சக்தி வெளிப்படும். நான் சில உதாரணங்களோடு சொல்லும் போது நீங்க விளங்கிக் கொள்வீர்கள். நேற்றுக்கு சொன்ன இயேசுவின் ஊழியத்திலே இந்த வரம் எப்படி செயல்பட்டது என்று. யோவான் 5 அதிகாரத்துல 38 வருஷம் வியாதி கொண்ட மனுஷனை பார்க்கிறாரு. நீ விசுவாசிக்கிறியான்னு இயேசு கேட்கவில்லை. அவனும் இயேசுவை கூப்பிடவில்லை. இயேசு யாருன்னே அவனுக்கு தெரியாது. ஆனா இயேசு அவனை எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட. அவன் உடனே எளிமை நடந்துட்டான். எப்படி? இயேசுவுக்குள் இருந்த விசுவாசம். இவன் சுகமாவான் என்ற விசுவாசத்துல இயேசு சொன்ன விசுவாச வார்த்தை அவனுடைய சரீரத்திற்குள்ளே சுகமளிக்கிற வல்லமையாய் பாய்ந்து செல்லுகிறாரு. உடனே அவன் எளிமை நடந்தான் என்று பார்க்கிறோம். லூக்கா 7 அதிகாரத்துல நாயின் ஒரு விதவையின் மகன், மரித்து விட்ட மகன். அவங்களுக்கு யாருக்குமே இயேசுவை பற்றி தெரியல. அந்த தாயும் இயேசுவிடத்துல ஜெபிக்கல, ஊராரும் ஜெபிக்கல. ஆனா இயேசு அந்த பிணத்தோடு பேசுகிறார். வாலிபனை எழுந்திரு. அந்த விசுவாசம், இயேசுக்குள்ள இந்த விசுவாசம் வெளிப்பட்டு ஒரு அற்புதம் நடக்கிறது. யோவான் 11 அதிகாரத்துல இயேசு இவனை உயிரோடு எழும்புவான்னு யாருமே விசுவாசிக்கல. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொல்லியும் விசுவாசிக்கல. என்ன நாரி போச்ச சரீரம், 4 நாள் ஆகிவிட்டது. இயேசுக்குள்ள இந்த விசுவாசம், லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். அவன் உயிரோடு எழும்பி வந்தான். இது அந்த இயேசுக்குள்ள இருந்த அந்த விசுவாச வரம் செயல்படும் போது அங்கே அற்புதங்களை செய்கிற சக்தி, சுகமளிக்கிற வரமும் செயல்பட்டு அற்புதம் நடக்கிறது. இதே அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு வாங்க. அப்போஸ்தலர் 3 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 3 அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க. அங்கே பிறவி சப்பானியாக ஒரு மனிதன், 40 வயதுள்ள மனிதன் உட்கார்ந்து இருக்கிறான். இப்பொழுது பேதுரு அவன் மேல கை வச்சு இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவாயாக அப்படி சொன்னாரா? இல்ல. நீ இயேசு விசுவாசிக்கிறியான்னு கேட்டாரா? கேட்கல. நல்லா கவனிங்க, அந்த அற்புதத்தை பாருங்க. பேதுரு பார்க்கிறாரு. அவன் பிச்சை கேட்கிறான், தர்மம் எடுக்கிறான். யா, என்னால் நடக்க முடியாது, தர்மம் கொடுங்க. பேதுரு உற்று பார்த்து, வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லப்பா, அவனுக்கு காசு கொடுக்க என்கிட்ட இல்லை, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்குது, இயேசு, அவருடைய நாமத்தின் வல்லமை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடன்னு சொல்லி கையை பிடிச்சு தூக்கி விட்டார். அவ்வளவுதான். ஜெபிக்கல, இயேசு பற்றி சொல்லல, விசுவாசிக்கிறான்னு கேட்கல. அப்ப எப்படி இந்த அற்புதம் நடந்தது? பேதுருவுக்குள் இருந்த விசுவாசம். இதே அவர் பார்த்து இயேசுக்குள்ளே பேதுரை பார்த்திருக்கிறார். பெதஸ்தா குளத்தினருகே படுத்திருந்தவன் எழும்பி நடந்துட்டான். இயேசு மூலமாக இந்த வரம் செயல்பட்டதை பேதுரு கண்ணால பார்த்ததுனால இப்ப ஆவியானவர் பேதுருவை தூண்டுகிறார். பேதுருக்குள்ள அந்த வரம் கிரியை செய்கிறது, விசுவாச வரம். இப்ப அவன் எழும்பி நடப்பான். நீ சொல்லு ஒரு வார்த்தை, எழும்பி நடந்துருவான். அந்த விசுவாச வரம் செயல்பட்ட உடனே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார். அவர் ஜெபிக்கல, இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறான்னு கேட்கல. இது அவனுடைய விசுவாசம் அல்ல, அங்க பேதுருடைய விசுவாசத்தினால் அந்த அற்புதம் நடந்தது. அதுதான் வரம். சில சமயம் வருகிற வியாதிஸ்தருடைய ஜபத்தை வச்சு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதனால தான் அவர் கேட்கிறார், விசுவாசிக்கிறியா? கேட்டு அற்புதம் செய்கிறார். சிலருக்கு அவர் கேட்கவே இல்லை, அவங்களால விசுவாசிக்க முடியாது. அதனால நம்முடைய விசுவாசம், அந்த வரம் செயல்படும் போது நம்முடைய விசுவாசத்தின் மூலமா அற்புதம் நடக்கும். அதற்கும் நம்மளை பெருமையா நினைச்சிடக்கூடாது. ஏன் வரம் வல்லமன்னி, அவருடைய கிருபை. இந்த வரம் எப்ப செயல்படும்? எல்லா இடத்துலயும் செயல்படாது, எல்லாருக்கும் செயல்படாது. அதை அறிந்து கொள்ளுங்க. எனக்கு விசுவாசம் வரம் இருக்குது, அதனால நான்
எல்லாத்தையும் குணமாக்கிறவேன். டோன்ட் சே லைக் தட். அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு பின்னால நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த வரம் எப்ப செயல்படும், எப்படி செயல்படும், இயேசுக்குள்ள எப்படி செயல்பட்டது நீங்க தெளிவா அறிந்து கொண்டா உங்களுக்கு விளங்கி விடும். மூன்றாவது ஒரு காரியம் பாருங்க, அப்போஸ்தலர் 9 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே பேதுரு இன்னொரு அற்புதத்தில் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். தொற்காள் என்ற பெண் மரித்து விட்டாள். தொற்காள் என்கிற சீஷி, சாட்சியாய் வாழ்ந்த பெண் மரித்து விட்டாள். நல்ல விசுவாசி சீஷி, அவள் மரிச்சிட்டான். இப்ப அவளை விசுவாசிகள் பேதுருவை கூட்டிட்டு வர்றாங்க. யோப்பா பட்டணத்தில் இருந்த பெண். இப்ப எல்லாரும் வந்து சொல்றாங்க, இந்த பெண்ணை குறித்து நற்சாட்சி கொடுத்த உடனே அவங்களுக்கு என்னன்னா உயிரோட எழும்பணும். அதுக்குதான் அவளை வச்சுட்டு பேதுரு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப பேதுருகிட்ட எல்லாம் சொன்ன உடனே 40ஆம் வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 9:40. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து, நல்ல கவனிங்க, பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து. இதே மாதிரி ஒரு சம்பவம் இயேசுடைய ஊழியத்துல நடந்துச்சுல்ல. யவீருவின் மகளை குணமாக்க வந்த போது பெண்ணினுடைய தாய் தகப்பனை தவிர எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டாரு. பேதுரு, யோவான், யாக்கோபு மட்டும் இருக்கிறாங்க. அந்த குழந்தையினுடைய தாய் தகப்பன் மற்ற எல்லாரையும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டார், விரட்டிட்டார், எல்லாத்தையும் போக சொல்லிட்டார். நீங்க அதுக்கான காரணம் நான் பின்னால சொல்லுகிறேன். பேதுரும் அதே செய்கிறார், எல்லாம் போங்க, எல்லாத்தையும் போயின்னு அவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க, ஆளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது விசுவாசத்துல நடக்க வேண்டிய விஷயம். விசுவாசித்தாதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அப்போ வந்து அவர் கதவை மூடிட்டு, நல்ல கவனிங்க, பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. நல்ல கவனிங்க, இப்ப பிணம் அவருக்கு முன்னால இருக்குது. ஒரு பெண் மரிச்சு விட்டா விசுவாசி, அவங்க எழும்பினா நல்லா இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. பேதுருவை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. பேதுரு எல்லாரையும் போக சொல்லி தனியா முழங்கால் படியிட்டு அப்போ இயேசு வைப்பாங்க. இந்த பெண்ணத்தை அவர் பார்க்கல. நல்ல கவனிங்க, முதலாவது அவங்க அந்த மரித்து கிடக்கிற பெண்ணை பார்க்கல. முதலாவது அவருடைய கண்கள் கர்த்தரை நோக்குகிறாரு. ஆண்டவரே, வாட் இஸ் யுவர் வில், உம்முடைய சித்தம் என்ன? ஆண்டவரே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க எல்லாம் நிக்கிறாங்க, அதனால நீங்க எழுப்புனாதான் உங்களுடைய நாம மகிமைப்படும். இவங்க எழுப்புனா இன்னும் உடைய ஊழியம் நடைபெறும். பேதுரு ஜெபித்திருக்க வேண்டும். நான் எடுத்துட்டேன், அவருடைய காலம் முடிந்ததுன்னு பிதா சொன்னாலும், இல்ல ஆண்டவரே, நீங்க வந்து அன்னைக்கு யவீருவின் மகளை எழுப்புனீங்களே, லாசரு முடிந்து போனதுதான், ஆனா எழுப்புனீங்களே, உங்களுடைய நாம மகிமைப்பட்டதில்ல. இவ எழுப்பப்பட்டா உங்களுடைய நாம மகிமைப்படும், உங்களுடைய ஊழியம் நடக்கும், உங்களுடைய நாமத்தை ஜனங்க அறிவாங்க. அதனால நீங்க எழுப்பணும். ஃபைட் பண்ணி அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஒரு போராட்ட ஜெபம் பண்ணி இருக்கணும். ஜெபம் பண்ணி அவர் ஆண்டவரிடத்துல போராடி இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், இல்ல வாழ்க்கை முடிந்ததை நான் எடுத்துக்கொண்டேன், இல்ல அவ வந்தா உங்களுடைய நாம மகிமைப்படும், உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படும். அதனால நான் கேட்கிற ஆண்டவரை திருப்பி அனுப்பணும். அவர் ஃபைட் பண்ணி ஜெபிச்சு பிதா சித்த அறிஞ்சிட்டார். ஓகே பேதுரு, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அதன் பிறகுதான் நீங்க பாருங்க, பிரேதத்தின் புறமாய் திரும்பி. வசனத்தை நல்ல கவனிங்க. முதலாவது ஆண்டவர் பார்க்கிறார். தேவ சித்தத்தை அறிந்து கொண்ட உடனே பிரேதத்தின் புறமாய் திரும்பி. இங்கதான் ஒரு அற்புதம் நடக்கிறது. தேவ சித்தம் வெளிப்பட்ட உடனே விசுவாசம் வரம் கிரியை செய்யும். நல்லா அறிந்து கொள்ளுங்க, தேவனுடைய சித்தம் வெளிப்பட்டாதான் அந்த விசுவாசம் வரவங்களுக்குள்ள எழும்பி வர வரை உணர முடியும். உடனே பிரேதத்தின் புறமாய் திரும்பி, ஒரு தபித்தாளே எழுந்திரு, அவ்வளவுதான், சிம்பிள். கை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கல, போராடி கொண்டிருக்கல. போராட்டம் தேவனோட போராடி பதிலை பெற்றுக்கொண்டு சிம்பிளா ஒரு வார்த்தை, தபித்தாளை எழுந்திருக்கிற, உடனே எழும்பி விட்டாள், அவ்வளவுதான். அப்ப இந்த வரம் செயல்படுகிற விதம், நாம் ஒரு ஊழியக்காரன் எப்படி செயல்படணும் எல்லாம் நீங்க கவனிக்கணும். வசனத்தை நல்லா கவனிக்கணும், சரியா? இந்த அற்புதம். மூன்றாவது ஒரு அற்புதம் பாருங்க, 9ஆம் அதிகாரத்திலேயே இந்த அந்த அப்போஸ்தலர் 9:32-35 பாருங்களேன். 32 பேதுரு போய் எல்லோரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருந்த பரிசுத்தவான்களிடத்திற்கு போன. லித்தான்ற ஒரு ஊர் இருக்குது, அதுதான் இன்னைக்கு டெல் அவீவ். இஸ்ரேமில், இஸ்ரேல் தேசத்துல டெல் அவீவ்னு சொல்றாங்க பாருங்க, அது பேர் அதான் லித்தான்ற ஊர். அந்த ஊர் அப்போ வந்து ஒரு சின்ன ஊரா இருந்தது, இன்னைக்கு டெல் அவீவ். அங்கதான் நடந்தது. லித்தா ஊரில் குடியிருந்த பரிசுத்தவான்களிடத்திற்கு பேதுரு போகிறார். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதமாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை பேதுரு பார்க்கிறார். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்துவனை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். நல்ல கவனிங்க இந்த அற்புதம். பேதுரு அவர் மேல கை வச்சாரா? எண்ணெய் பூசினாரா? ஜெபம் பண்ணினாரா? முழங்கால் பட்டு போராடினாரா? ஒன்னும் செய்யல. ஒவ்வொரு அற்புதத்தை நீங்க தெளிவா கவனிக்கணும். ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார், அந்த வரம் எப்படி செயல்படுகிறது இங்க லித்தா. அதனால விளைவு என்ன தெரியுமா? 35ஆம் வசனம், லித்தா சாரோனில் குடியிருந்த திரளாந்தமோ அவங்க அதை கண்ட எல்லாரும் இயேசுவிடத்திலே மனம் திரும்பி அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு வசனம் சொல்லுகிறார். அதுக்குதான் அந்த அற்புதத்தின் விளைவு திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட. இப்ப பேதுரு பார்க்கிறாரு, அவன் 8 வருஷமா படுக்கையில கிடக்கிற ஒரு மனிதன் நடக்க முடியாம, அவர் கை வைக்கல, ஜெபம் பண்ணல, எண்ணெய் பூசல,
அவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கை நீயே போட்டுக்கொள், அவ்வளவுதான். உடனே அவன் எழுந்திருந்தான். அந்த விசுவாச வரம் செயல்பட்டு அந்த விசுவாச வார்த்தை போன உடனே சுகமளிக்கிற வல்லமை அவனை தொடுகிறது. உடனே அவன் எழும்பி நடந்தான். இந்த அற்புதம் நடந்த விதத்தை பாருங்க. அப்ப இதுதான் நீங்க ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். அப்போஸ்தலர்கள் இந்த விசுவாசம் எப்படி நமக்கு, இயேசுக்குள்ள எப்படி இந்த விசுவாசம், பேதுருக்குள்ள எப்படி இந்த விசுவாசம் வந்தது, இப்ப அதை தான் அறியணும். அந்த விசுவாசம் வர நமக்குள்ள எப்படி எப்ப கிரியை செய்யும்? முதலாவது அறிந்து கொள்ளுங்க 2 காரியம். ஒன்று, தேவ சித்தத்தை நீங்க அறிந்து கொண்டால்தான் அந்த விசுவாச வரம் உங்க மூலமா செயல்படும். To know the will of God. முதலாவது இந்த காரியத்துல தேவ சித்தம் என்ன முதல்ல நீங்க அறியணும். தேவ சித்தம் தெரியாம எங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னு எல்லாத்தையும் எழும்பு ஜெபம் பண்றேன் எழும்புன்னா ஒண்ணு நடக்காது. தயவுசெய்து அறிந்து கொள்ளுங்க. முதல்ல தேவ சித்தம் என்ன என்பதை அறியணும். இயேசு அதை அறிந்தார். ஒன்று, யோவான் 11ஆம் அதிகாரத்துல லாசருவை உயிரோடு எழுப்பினாரா? 4 நாள் நாரி போன பிறகு இயேசு உயிரோடு எழுப்பினாரா? இயேசுக்குள்ள எப்படி அந்த விசுவாசம் வந்தது தெரியுமா? நல்லா பாருங்க. 4ஆம் வசனம், யோவான் 11:4 முந்தின வசனம் 3:4 வாசிக்கிறேன். பேதுரு, அதாவது லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவனிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். இயேசு 4 நாளைக்கு முன்னாலே அப்பவே சொல்லிட்டார், இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்ல, தேவனுடைய நாமம் அதில் மகிமைப்படும். தேவ சித்தத்தை இயேசு அறிந்து கொண்டதுனால அவருக்குள்ள இந்த விசுவாசம் பலமாய் எழும்பினது. இது எப்படி அறிந்து கொண்டார்? அதுக்குதான் இயேசு அதிகாலையில் எழும்பி பிதா கிட்ட போய் நின்றார். இன்னைக்கு நான் எந்த ஊருக்கு போனோம், யாருக்கு அற்புதம் செய்யணும், யாரை தொடணும், யாருக்கு விடுதலை கொடுக்கணும், பிதாவானவர் அந்த சித்தத்தை வெளிப்படுத்தினதுனால ஒரு பெரிய விசுவாசம் அந்த அவருக்குள்ள அந்த வரம். அப்பதான் அந்த தேவனுடைய விசுவாசம் அவருக்குள்ள வருகிறாரு. அப்பதான் அந்த விசுவாசம் வர செயல்படும். தேவ சித்தத்தை அறிந்து கொண்டதுனால தைரியமா லாசருவை எழும்பி வா, இது தேவ சித்தம், அது ஆண்டவர் ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டார். யோவான் 5ஆம் அதிகாரத்துல பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 19. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை இயேசு சுகமாக்கினார்ல தன்னுடைய விசுவாசத்தை வைத்து. அதே அதிகாரத்துல 19, 20 இந்த வசனங்கள் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 19, 20 திருப்பங்க பைபிளை நீங்க வசனத்தை கவனிங்க. எப்படி இந்த வரம் கிரியை செய்து இயேசுக்குள்ள எப்படி இது வெளிப்படுகிறது? யோவான் 5ஆம் அதிகாரம் 19, 20. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதுவே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். இயேசு சொல்றார், ஒருத்தருக்கு விடுதலை கொடுக்கணும், சுகமாக்கணுமானா நான் பிதாவானவர் அதை செய்து காண்பிப்பார். இன்னைக்கு இந்த கிராமத்துக்கு நீங்க போனோம், நீங்க இந்த மாதிரி படுக்கையில் இருப்பாங்க, நடக்க வைக்கணும், கட்டுகள் இருப்பாங்க, விடுதலை கொடுக்கணும், இந்த குஷ்டரோகியை தொட்டு குணமாக்கணும், எல்லாம் பிதா கிட்ட இருந்து அவங்களுக்கு கட்டளை வந்துவிடும். அதிகாலையில காத்திருந்து ஜெபித்து தேவ சித்தத்தை அவர் உள்வாங்கிக் கொள்வார். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிற தேவன் தரிசனத்துல எல்லாம் காமிச்சிருவார். இன்னைக்கு நாயனூருக்கு போனோம், ஒரு பிணத்தை கொண்டு வருவாங்க, வாலிபன், நீங்க தொடணும், அவனை எழும்புங்கன்னு சொல்லணும், எழும்பிடுவான். முன்கூட்டிய பிதாவானவர் இயேசுக்கு தெரியப்படுத்தி விட்டார். அதான் அவருடைய அனுபவம். அடுத்த வசனம் பாருங்க. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்ய போகிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். பிதாவானவர் எல்லாத்தையும் அவருக்கு காண்பிக்கிறார். இன்னைக்கு நாயனூர்ல என்ன நடக்கும், பெதஸ்தா குளத்தினருக்கு என்ன நடக்கும், சிலவம் குளத்துல என்ன நடக்கும், எரிகோவில் என்ன நடக்கும், இந்த வழியா தான் நீங்க போகணும், அங்க என்ன நடக்கும், நீங்க இந்த கிணற்றணில் உட்கார்ந்தா என்ன, ஒரு பெண் வருவா, ரட்சிப்புகளை நடத்து, எல்லாம் பிதாவானவர் பிளான் போட்டு கொடுப்பார். அதை இயேசு உள்வாங்கி கொண்டு அதன்படியே செயல்பட்டார். இதுதான் ரகசியம். அப்ப ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் நம்ம இஷ்டத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு நான் இவனை குணமாக்கிறேன் அவனை குணமாக்கிறேன் சவால் விடக்கூடாது. தேவ சமூகத்துல காத்திருந்து தேவன் என்ன செய்ய சொல்லுகிறார் என்று கவனிக்கணும். இன்னைக்கு நான் யாருக்காக ஜெபிக்கணும், யாரை தொடணும், யாருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும், அவங்க அப்பதான் அந்த குணமளிக்கிற வரம் கிரியை செய்யும். அதுதான் அந்த வரங்கள் உங்க மூலமா செயல்பட்டு அற்புதங்களை கொண்டு வரும். அந்த தேவ சித்தத்தை முதல்ல அறியணும். அதுக்கு தான் நீங்க காத்திருந்து ஜெபிக்கணும். ஒரு கூட்டத்துக்கு போகும்னால உபவாசம் பண்ணி காத்திருந்து ஜெபிக்க சொல்லுவதின் நோக்கம் அதுதான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறதுக்கு முன்னால உபவாசம் பண்ணி காத்திருந்து ஜெபிக்க சொல்லுவதின் ரகசியம் அதுதான். அவர் கூட்டத்தில் மேடையில் ஏற முன்னால பல மணி நேரம் காத்திருந்து ஜெபிப்போம். நான் ஒரு நற்செய்தி கூட்ட ராத்திரில பேசுறேன்னா அந்த நாள் முழுவதும் யாரையும் பார்க்க விரும்புவதில்லை.
காலையிலேருந்து உபவாச ஜெபத்துல கிட்டத்தட்ட 4 மணி நேரம் மத்தியானத்துக்குள்ள நான் ஜெபித்து முடிக்க வேண்டும். மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்த பிறகு மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் ஸ்டேஜில் ஏற முன்னாலே ஜெபிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த மக்களுக்கு என்ன செய்தி கொடுக்கணும், என்ன மாதிரி அற்புதம் செய்ய போறீங்க, நீங்க யாரை தொட போறீங்க, நீ காத்திருந்து ஜெபிக்க 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 ஆவியானவர் சொல்லுவார், இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணு, இந்த மாதிரி மக்கள் வருவாங்க. ரூம்லயே சில பெயர்லாம் வெளிப்படும், இன்ன பெயர் உள்ளவங்க வருவாங்க, அவங்க இன்ன பிரச்சனை உள்ளவங்க வருவாங்க, இவங்களெல்லாம் நான் தொட விரும்புகிறேன். அவர் சொல்லுவார், நான் தொட விரும்புகிறேன், நான் சுகமாக்க விரும்புகிறேன், அது நீ செய்யணும். சரி ஆண்டவரே. இதான் ஊழியம், அதுதான் என்னுடைய அனுபவம். இது சும்மா அப்படி நடக்கிற மேஜிக் கிடையாது. தேவ சமூகத்துல காத்திருக்கணும். இயேசு அதனால தான் அதிகாலையில போய் பிதாகிட்ட காத்திருந்தார். செய்து முடித்த பிறகு சாயங்காலத்துல மலையில போய் பிதாகிட்ட, ஆண்டவரே நீங்க சொன்ன வேலையெல்லாம் செய்து முடிச்சிட்டேன். இதான் ஊழியம், இதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஒவ்வொரு நாள் கூட்டம் முடிஞ்ச பிறகு தேவ சமூகத்துல வந்து, ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரி நான் செய்திருக்கிறேனா, எங்கேயாவது மிஸ்டேக் விட்டுட்டேனா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சில மிஸ்டேக் ஆண்டவர் காமிப்பார், நீ இந்த தவறை விட்டுட்ட இந்த மீட்டிங்ல, இது கரெக்டா செய்த ஆண்டவர் சொல்லுவார். தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்டு இனி அந்த தப்பு நடக்காம என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த அப்பதான் அந்த விசுவாசம், அப்ப மீட்டிங்கு ஜெபம் பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த விசுவாசம் வரும், அப்படி பலமா எழுப்பி நிற்கும். இன்னைக்கு அற்புதம் நடக்க போகுது, ஜனங்க சுகமடைய போறாங்க. அந்த விசுவாசம் தெரியும். எங்கன்னா ரூம்ல ஜெபிக்கும் போது இயேசு ஜெபத்துல தான் பிதா கிட்ட இருந்து எல்லாத்தையும் அறிந்து கொண்டார். நீங்க அந்த மாதிரி ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தை அறிந்து கொண்டா அந்த சமயத்துல ஒரு விசுவாசம் வரும் பாருங்க, சிங்கத்தை போல ஒரு தைரியமா நீங்க சொல்லுவீங்க, இந்த அற்புதம் நடக்குது, இவங்களை தொடுகிறார், அந்த அற்புதம் நடக்குது, நீங்க சொல்லுவீங்க, எழும்பி நட, விடுதலை உண்டாகி விடும். தேவ சித்தத்தை அறிந்து. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழித்து போயிருந்தோம். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், திரும்ப சொல்ற, ஒரு வாலிப தம்பி செயின் போட்டு கொண்டு வர்றாங்க. ஒரு பையன் அவனை முதுகுல தூக்கிட்டு வருகிறான். புத்தளன்ற இடத்துல சில வருஷத்துக்கு முன்னால பயங்கர ஒரு அசுத்தாவி அவனை எங்கெங்கே இந்துக்கள் எங்கெங்கே கொண்டு போயிட்டு அடக்க முடியல, கையில காலில் செயின் போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த தம்பியை கொண்டு வந்த போது நான் சொன்னேன், அப்பாதர் பிரதருக்கு ஸ்பெஷலிஸ்ட் பிசாசை துரத்துறதுக்கு அதுக்குன்னு ஒரு அபிஷேகம் அவங்க பெற்றிருக்காங்க, அவங்ககிட்ட அனுப்புங்க. நீ பிரதர் போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, இதுக்கு உபவாசத்தை ஜெபிக்கணும், நாளைக்கு நீங்க உபவாசத்தை ஜெபிச்சுட்டு வாங்க, நானும் உபவாசத்தை ஜெபிச்சுட்டு நாளைக்கு வரேன்னாங்க. சரின்னு கொண்டாந்து தூக்கிட்டு நான் பார்த்தேன், ஒரு வாலி பையன் முதுகுல வச்சு அப்படி தூக்கிட்டே போறான். ஏன்னா 2 கையும் காலும் சங்கிலி போட்டிருக்கு, அவன் ஸ்ட்ராங்கான உருவமா இருக்கிறான். அடுத்த நாள் நம்ம கொண்டு வந்துட்டாங்க. அப்பா பேர் வந்தாங்க. வந்தோன்னு கொண்டு கூட்டம் முடிஞ்ச உடனே அவன் தலையில கை வச்சு ஜெபிச்சு பேச ஒன்னும் சொல்ல. நான் பாக்குறேன், சொன்ன சங்க அந்த கட்டை அவுத்து விடுங்கன்றாங்க. அந்த குடும்பத்தார் சொல்றாங்க, அவுத்து விட்டு அவனை அடக்க முடியாது, அவ்வளவுதான், அடிச்சு நொறிக்கிடுவான், நாங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான சங்கிலி போட்டிருக்கோம். இல்ல, நீங்க அவுத்து விடுங்க, அவனுக்கு விடுதலை ஆயிட்டு, தட்ஸ் ஆல், அவனுக்கு விடுதலை ஆயிட்டு, இயேசுவின் நாமத்தால் அவுத்து விடுங்க, அவ்வளவுதான். அவங்க ஜெபிக்கவும் இல்லை, கை வைக்கவும் இல்லை, போராடவும் இல்லை, அவங்க ஜஸ்ட் சொல்றாங்க அவுத்து விடுங்க, அவ்வளவுதான். அவங்க சொல்றாங்க அவுத்து விட்டா திரும்பி அடக்க முடியாது. இல்ல, நான் சொல்றேன், நீங்க விசுவாசித்து நீ அவுத்து விடுங்க. சங்கிலியெல்லாம் அவுத்து விட்டாங்க. சின்ன பிள்ளையா மாறிட்டான், அப்படியே சின்ன பிள்ளையா மாறிட்டான். பெரிய ஆச்சரியப்பட்டு போனாங்க, என்னங்க நடந்துச்சு, நாங்க எங்கேயும் போய் மந்திரவாதம் அது இதெல்லாம் பண்ண ஒண்ணும் நடக்கல. ஏன்னா அவங்க போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டாங்க. அப்பாதுர பிரதர் போய் ராத்திரி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, இப்படி தம்பி வரானா நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு விட்டது, நான் இன்னைக்கு அவனுக்கு விடுதலை தந்துடுறேன், அவ்வளவுதான், சிம்பிள். அங்க போராட்டம் ஒண்ணு இல்லை, ஜஸ்ட் ஃபெய்த். அந்த விசுவாசம் வரம் எழும்புது, உடனே விடுதலை, அவுத்து விடுங்க, முடிந்தது. அதான் இயேசுடைய வல்லமை. தேவ சித்தம் வெளிப்படணும். அங்க ராத்திரில கர்த்தருடைய சித்தம் வெளிப்பட்டதுனால தைரியமா அப்பாதுர சொன்னாங்க, அவுத்து விடுங்க, அவ்வளவுதான். வெறும் மாம்ச வைராக்கியத்துல சொல்லுவது அல்ல, தேவனுடைய அந்த வார்த்தையை பெற்று சொல்லுவது. அப்பதான் அந்த விசுவாச வரம் கிரியை செய்யும். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுவது. இங்க இயேசு சொல்ற, பிதாவானவர் செய்ய குமாரன் காண், நான் சுயமா எதை செய்வதில்லை, அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. 30வது வசனம் பாருங்க, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, எனக்கு சித்தமானதை தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால், இயேசு சொல்லுகிறார், எனக்கு விருப்பமானதை செய்வதில்லை, பிதாவின் சித்தம். அதனாலதான் அந்த தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும் போது விசுவாச வரம் பலமாய் செயல்படுவதை பார்க்கலாம். இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னதை சொல்றேன். கனடாவில் நடக்க முடியாத ஒரு சகோதரனை எளிமை நடந்தான்னு சொன்னா, அது எப்படி நடந்தது? நான் அவர் மேல கை வைக்கவும் இல்லை, எண்ணெய் பூசவும் இல்லை, நான் மேடையில் இருக்கிறேன், கீழே வீல் சேர்ல இருக்கிறார். நம்மள ஜெபம் நடத்தும் போது திடீர்னு ஆவியானவர் பேசுகிறார், நான் அவனை சுகமாகிட்ட எளிமை நடக்க சொல்லுன்றார். அந்த வார்த்தை வெளிப்பட்டது என் ஆவியில. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை சுகமாக்கிட்ட எளிமை நடக்க சொல்.
இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட உடனே அப்பதான் நான் கண்ணை திறக்கிறேன். கண்ணை திறந்து பார்த்தா அவர் உட்கார்ந்துருக்க, அப்படி மனைவி அழுது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்லி அவர் நடக்கலைன்னா, அவர் ஒரு இந்து மனிதர், கிறிஸ்துவ கூட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறாரு. எனக்குள்ள கொஞ்சம் பயம். அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் சொல்றேன் நீ செய். உடனே ஒரு விசுவாசம், ஆண்டவருடைய வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டது 2வது முறை. உடனே எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம், தைரியம் வந்தது. நான் சொல்ற மேடையில் எழும்பி நடங்க, இயேசுவின் நாமத்தில் இயேசு உங்களை குணமாக்கி விட்டார். நான் தான் சொன்னேன், இயேசு சுகமாக்கிட்டார், எழும்பி நடங்க. இந்த வார்த்தை தான் சொன்னேன். அவருடைய மனைவி கையை பிடிச்சு தூக்கி விட்டாங்க, இயேசு குணமாக்கி விட்டாராம், நீங்க எழும்புங்கன்னு சொல்லி உடனே நடக்க ஆரம்பித்து விட்டார். எப்படி நடந்துச்சு இந்த அற்புதம்? நான் கை வைக்கவும் இல்லை, ஜெபிக்கவும் இல்லை, எண்ணெய் பூசவும் இல்லை. வார்த்தை பரலோகத்திலிருந்து வெளிப்பட்டது. நான் சொன்னேன் விசுவாசத்தோட, அங்கே அற்புத கிரியை செய்ய ஆரம்பித்தாரு. அதான் அற்புதம் நடக்கிற விதம். அதனால ஆண்டவரோடு நம்ம தொடர்பு வரம் எனக்கு இருக்கனால எதையும் செஞ்சிருவேன் அப்படி பேசக்கூடாது. தாழ்மையா ஆண்டவரையே நோக்கி கொண்டிருக்கணும். ரொம்ப கவனம். அது மாத்திரம் நான் சொன்னதுக்கு முன்னால மேல்புறம்ன்ற இடத்துல நடக்க முடியாத ஒரு சகோதரரை நாங்க ஜெபித்த போது எழும்பி நடந்தார், சாட்சி சொல்ல வந்தார் என்று. அந்த அற்புதம் எப்படி நடந்தது? நான் வீட்டுக்குள்ள போன உடனே அவருடைய மனைவி பிள்ளைகள் கண்ணீரோடு நிற்கிறதை நான் பார்த்தேன். அவர் படுத்த படுக்கையில் இருக்கிறார். அவங்க எத்தனையோ வைத்தியெல்லாம் பார்த்துட்டு செயலிழந்திருக்கிறார். நான் இருதயத்தில் ஆண்டவருடைய கண்ணீரோட ஜெபிக்கிற, ஆண்டவரே ஏழை குடும்பப்பா, இவர் வேலை செய்யாம குடும்பம் எப்படி நடத்த முடியும்? இந்த ஏழை குடும்பத்துக்கு இறங்கும்னு நான் கதறி, நான் ஒரு காலத்துல மரணப்படுக்கையில கடந்த போது சுகமாக்கினீரே, அப்படி நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நான் இவனை சுகமாக்குகிறேன், இவன் எனக்கு என்ன செய்வான்னு கேள் என்று சொன்னார். அந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே எனக்கு தெரிஞ்சுட்டு இயேசு குணமாக்க போகிறார். தேவ சித்தம் தெரிந்த உடனே விசுவாசம் அப்படியே ஏறுகிறது. அந்த விசுவாச வரம் செயல்படுகிறாரு. உடனே ஜெபித்த உடனே எளிமையை நடந்து விட்டார். இதுதான் நடக்கிற காரியம். அப்ப விசுவாச வரம் எப்ப செயல்படும்? தேவ சித்தம் வெளிப்படும் போது. இதுல நீங்க ரொம்ப கவனம் செலுத்தணும். முக்கியமாக ஒரு சமயம் இது உங்க ஊழியத்தில் நடக்க போகுது, உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. நீங்க இருக்கிற இடத்துல, ஸ்கூல்ல, காலேஜ்ல, உங்க தெருவில் எல்லாம் ஆண்டவர் செய்வார். நீங்க ஜெபிக்கும் போது யாராவது கூப்பிட்டா நீங்க ஜெபிக்கும் போது, நீ போ நான் குணமாக்குவேன்னு சொன்னார். அந்த வார்த்தை விசுவாசித்து போங்க, அற்புதம் நடந்துரும். முதல்ல ஆண்டவரை பாருங்க. முதல்ல எனக்கு வரம் இருக்கு, வல்லம் இருக்கு, பண்ணிடுவேன் அப்படிலாம் பேசாதங்க. முதல்ல கர்த்தரை பாருங்க. பேதுரு ஜெபித்த மாதிரி ஆண்டவரை பாருங்க. இயேசு அதிகாலையிலே பிதாவை பார்த்து விட்டார், தேவ சித்தத்தை அறிந்து கொண்டார், செயல்பட்டார். ஒரு சமயம் பாருங்க, ஆரம்ப காலத்துல ஒரு நாள் ராத்திரி 11 மணி இருக்கும். என் ஊழியத்தில் இருக்கிற சகோதரர் கதவை தட்டினார், வீட்டு கதவை. என்ன பிரதர்னு கேட்டேன். ஒரு குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க, ஒரு தகப்பன் வந்திருக்கிறாரு, அவங்களுடைய மகன் ஆஸ்பத்திரியில மரண போராட்டத்தில் இருக்கிறான், ஜெபிக்க வரன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட நடுராத்திரி 11:11. அப்ப எனக்கு யோசனை, இங்க வைத்து ஜோமணி அனுப்பிடலாமா? இங்கிருந்து நாசரேத்து அங்க போனோம், 4 மாடியில இருந்து. நடுராத்திரி நேரம். நான் சொல்ல, இங்கேருந்து ஜோமணி அனுப்பிடலாமான்னு யோசிக்கிறேன். அப்போ ஆவியானவர் பேசுகிறார், இல்லை நீ போ, அவங்க கூட போ. ஆண்டவர் போ அப்படின்னு சொல்லிட்டாருனால ஏதோ செய்ய போறான்னு அர்த்தம். அதுதான் தேவ சித்தம். ஆண்டவர் போன்னு சொன்னதுனால சரி கொஞ்சம் இருங்க நான் வரேன்னு சொல்லி நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கொண்டு பைபிள் எடுத்துக்கொண்டு போனேன். காரில் போகும்போது தான் அந்த ஐயாட்ட கேட்ட போது, வாலிப மகன் மருந்து குடிச்சிட்டான், பாய்சன் பண்ணிட்டான், தற்கொலை பண்றதுக்கு. இப்போ உயிர் ஊசல் ஆடுது. டாக்டர் சொல்றாங்க 24 hours கழிச்சு தான் ஏதாவது சொல்ல முடியும், அவன் மரண போராட்டம்னு சொல்லி. அவருடைய தகப்பனார் ரட்சிக்கப்பட்டவர், குடும்பம் நல்ல ஜெபிக்கிற குடும்பம். அந்த மகன் ரட்சிக்கப்படல. அவருக்கு ரொம்ப துக்கம், எவ்வளவு பெரிய மனவேதனை ஒரு குடும்பத்துல. வாலிப பையன் மரண போராட்டம். நானும் ஒரு சகோதரி ஊழியத்துல குருஸ் மாசிலாமணின்னு இருந்தாங்க, இப்ப தனி ஊழியம் செய்யறாங்க. அவங்கள்ட்ட கேள்வி, நாங்க 2 பேர் தான் போயிருக்கிறோம். நாங்கள் போய் நிற்கிற அந்த படுக்கையில் அவனுடைய உயிர் அப்படியே ஊசலாடுது. அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவருடைய தாய் இப்போ சகோதரிலாம் அழுதுகிட்டே இருக்காங்க. சூழ்நிலை இப்போ நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நம்ம இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் போன்னு சொன்னார். அப்போ ஏதோ ஒன்று செய்ய போகிறார், அவனுக்கு உதவி செய்ய போகிறார். இப்போ மரண போராட்டம்னு சொல்லி இப்போ ஆவியானவரை உள்ளத்தில் தூண்டுகிறார். ஒரு மரண ஆவி அவனோடு போராடுகிறது. இப்போ அவன் இறந்துட்டா அவன் நரகத்துக்கு போயிடுவான். சாத்தான், அவன் ரட்சிக்கப்படல, சாத்தான் நரகத்துக்கு கொண்டு போயிடலாம். அதனால ஒரு மரண ஆவியம் உயிரை எடுக்க போராடுது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போராடி பிசாசு கையிலேருந்து இந்த ஆத்மாவை மீட்கணும் அப்படின்னு சொன்னா அங்க ஜெபிக்கிற சூழ்நிலையே இல்லை. யாரும் எங்க கூட சேர்ந்து போராடுறதுக்கு ஆயத்தம் இல்லை, அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில எப்படி ஜெபிக்க? அதனாலதான் இயேசு வெளியே போச்ச நிலை, வெளியே போங்க. அதனால தான் பேதுரு சொல்ற, நீங்க இருந்து அழுதுகிட்டே இருப்பீங்க, அற்புதம் நடக்காது, வெளியே போங்க அப்படின்னு சொல்ல. அழுது அற்புதம் நடக்காது, விசுவாசிக்கணும், வித்தியாசத்தை விளங்கி கொள்ளணும். நான் அவன்கிட்ட கேட்டேன், இவங்களை வெளியே போய் சொல்ல முடியாது. என்ன நர்ஸுமார் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, டாக்டர் செக் பண்றாரு, அங்கே எப்படி ஜெபிக்கிறாரு? அப்ப உடனே ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். இங்க தனியா ஒரு ரூம் கிடைக்குமா ஜெபிக்கிறதுக்குன்னு கேட்டேன். அந்த ஆஸ்பத்திரியில் அவங்க வச்சிருக்க ரூம்லயே ஒரு கிச்சன் இருக்குது.
அது பயன்படுத்தாம கிடக்கு, அதுதான் கிடக்கு. லைட்டும் கிடையாது. அப்படி திறந்து இதான் ரூம் இருக்கு பிரதர், நான் கதவு திறந்து பார்த்தா கிச்சன், அது பயன்படுத்தாம பல மாசமா சும்மா கிடக்குது, அப்படியே தூசி அதுவுமா, லைட்டும் கிடையாது. இப்ப இது ஒண்ணுதான் வழி, நோ அதர் வே. அப்ப ஆவியானவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணி, இது மரண போராட்டம், தெளிவா பேசுறாரு ஆண்டவர். அப்ப அந்த ஆத்மா ஆண்டவருக்கு வேணும். அந்த ஆத்மா மீட்டு எடுக்கணும். கர்த்தர் விரும்புகிற தேவ சித்தத்தை தெளிவா நான் உணர்ந்து கொண்டேன். நான் சொன்னேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நியூஸ் பேப்பர் வாங்கி, நான் சொல்றேன், நியூஸ் பேப்பர் அந்த தரையில விரிச்சு, நாங்க 2 பேர் முழங்கால் போட்ட, கதவை சாத்திட்டு நாங்க 2 பேர் முழங்கால் போட்ட. நான் சொன்னேன், மரண ஆவி போராடுது, இந்த வாலிபனுடைய ஆத்மா ஆண்டவருக்கு வேணும்னு சொல்றாரு, நம்ம போராடி தான் நம்ம எடுக்கணும். சரின்னு 2 பேரும் சேர்ந்து ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறோம். அந்த வாலிபனுடைய மரணத்தை கொண்டு வர போராடுகிற ஆவியை எதிர்த்து நாங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்க அந்த ஆவி வந்து எங்களோட போராடுது. ஏன்னா நம்ம தடுக்கிறோம், நம்ம ஜெபத்தினால சாத்தானுடைய திட்டத்தை தடுக்கிறோம். அந்த ஆத்மாவை நரகத்துக்குள்ள கொண்டு போக அவ்வளவு தீவிரமா சாத்தான் செயல்படுகிறான். நாங்க 2 பேரும் விடாம போராட, விட முடியாத பிசாசே, அந்த ஆத்மா இயேசுக்கு வேணும், அந்த ஆத்மாவுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், அந்த குடும்பம் அந்த மகனுக்காக பரிதபிக்கிறது, அந்த ஆத்மா இயேசுக்கு வேணும்னு நாங்க போராடுகிறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நாங்க போராடி இருப்போம். ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிச்சு போராட கடைசியில் ஆண்டவர் வெளிப்படுத்தி தேவ தூதன் இறங்கி வந்தான். அந்த சத்துருடைய கிரியை அழிக்கப்பட்டாரு. அதை அறிந்த உடனே சொன்னேன், ஆண்டவர் ஜெயம் கொடுத்துட்டார், இனிமே அவ்வளவுதான் வாங்கன்னு. நாங்க 2 பேரும் முழங்கால விட்டு எழுந்து அவன்கிட்ட வந்து தகப்பனாரை பார்த்து சொன்னேன், ஒன்னும் ஆகாது, உன் மகன் சாக மாட்டான், ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. ஆனா அவன் சுகம் பெற்ற உடனே அவனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே அவன் விடுதலை பெற்ற பிறகு நான் ரட்சிப்பை பற்றி அவனுக்கு சொல்லுவேன், அந்த ஆத்மாவுக்கு ரட்சிப்பை பற்றி நான் அறிவிப்பேன், ஆண்டவரே அதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி போராடி நான் ஜெபம் பண்ணினேன். அதன் பிறகு அந்த தகப்பனார் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆண்டவர் ரூமில் ஜெபத்திலே விடுதலை தந்துட்டார். அவன் சுகமாகி அந்த தகப்பனார் அவனை கூட்டி கொண்டு வந்தார். நான் அவனுக்கு ஆண்டவரை பற்றி அவங்க அப்பா ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ரட்சிப்பின் செய்தி சொல்லப்பட்டார். தேவன் ஒவ்வொரு ஆத்மாவை குறித்தும் இவ்வளவு கரிசனை உள்ளவர். அதனால நம்ம தேவ சித்தத்தை அறிந்துட்டா ஒரு விசுவாசம் எழும்பி வந்துடும். எதையும் நீங்க சாதிச்சிட முடியும். அந்த விசுவாசம், இது தேவ சித்தம், அவங்க விடுதலை ஆகணும், சுகமாகணும், தேவனிடத்துல அந்த வார்த்தை வெளிப்படணும். அப்போ அந்த விசுவாசம் வரம் பலமாய் கிரியை செய்யும். அப்போ ஒரு பெரிய உறுதி, எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க. அந்த ஜெபமே வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரி இந்த விசுவாசம் வரம் செயல்பட இன்னொன்னு மனதுருக்கம். அது அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாமா? இந்த வாரத்துக்குள்ள இந்த வாரத்தை முடிச்சிருந்தேன் நினைச்சேன், ஆனா முடியல. நம்ம நிறைய கற்றுக்கொள்றோம்ல, அடுத்த வாரம் அதை தியானிப்போம். மனதுருக்கம், அது 2ம் இருந்தாதான் அந்த விசுவாசம் வரம் பலமாய் கிரியை செய்யும். இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு அந்த விசுவாச வரம் வேணும், அதுக்கு உங்களுடைய சித்தத்தை நான் அறியணும், என்கிட்ட நீங்க பேசணும், ஆவியானவர் என் ஆவியில பேசணும், தேவ சித்தத்தை அறிகிற அறிவை எனக்கு வேணும், அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், என்னையும் அப்படி நடத்தணும். யாருக்காக ஜெபிச்சாலும் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியப்படுத்தணும், நான் அதை அறிந்து கொள்ளணும், அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு வெளிப்படுத்துங்க. நம்ம ஜெபிக்கணும். சரியா? அப்போ நம்ம எல்லாரும் எளிமை நிற்கலாமா? எளிமை நின்று ஜெபிக்க போறோம். குட்டி பிள்ளைகள் கூட, ஆண்டவரே நானும் இப்படிப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கணும், சுகத்துக்காக ஜெபிக்கணும், என்னையும் நீங்க பயன்படுத்தணும், அந்த வரம் என் மூலமா செயல்படணும், அதற்கு தேவ சித்தம் எனக்கு வெளிப்படுத்தப்படணும், பரிசுத்த ஆவியானவர் ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கணும், அதற்கு காத்திருந்து ஜெபிக்க எனக்கு கிருபை தரணும். நீங்க கேளுங்க, ஒவ்வொரு ஊழியரும் கேளுங்க, ஆண்டவரே நான் காத்திருந்து ஜெபிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை புல்பீட்ல ஏறுவதற்கு முன்பாக குறைந்தது 3 மணி நேரமாவது முழங்கால நில்லுங்க. ஆண்டவர் என்ன செய்யறார் நீ பாருங்க. ஒரு மேடையில சுவிசேஷத்தை அறிவிக்க ஏறி நிக்கிறதுக்கு முன்னால குறைந்தது 4 மணி நேரமாவது காத்திருந்து ஜெபித்து தேவன் என்ன சொல்றான்னு கவனிச்சுட்டு மேடையில ஏறுங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதம் செய்யறார் நீ பாருங்க. சோம்பேறிய தூங்கி எழும்பிட்டு விசுவாசம் இப்ப மேடையில பேசுறதுனால மேஜிக் எல்லாம் கிடையாது. ஏசு அப்படிலாம் செய்யல. அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணினார். பேதுரெல்லாம் முழங்கால ஜெபிக்கிறவர்கள், பவுல் எல்லாம் அவங்க ஜெபிக்கிறவங்க, போராடி மன்றாடி ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவர்கள். ஏமாந்து போகாதங்க. சில சோம்பேறிகள் சொல்றதை வச்சு இதுதான் சத்தியம், இதுதான் வேதம், இதுதான் வசனம், வசனத்துல உங்களுக்கு விலைக்கு சொல்லி இருக்கிறேன், எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல எழுப்பி நில்லுங்க. ஒரு 2 நிமிடம் நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டால் தேவ சித்தத்தை அறியலாம். ஒரு பாடல் மூலமா நம்ம கேட்க போகிறோம். பரிசுத்தாவினால் நிரப்பப்படுங்க, வரங்களினால் நிரப்பப்படுங்க. இன்னைக்கு கேளுங்க, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த வல்லமை தாங்க. நான் ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தை அறிந்துதான் நான் ஸ்கூலுக்கு போகணும். நான் ஜெபம் பண்ணி தேவனோடு பேசின பிறகுதான் நான் காலேஜுக்கு போகணும்.
நான் ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தை அறிந்துதான் நான் வேலைக்கு போகணும். அந்த அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. இயேசுவை போல நான் அதிகாலையில ஜெபிக்கணும். அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். வரங்கள் வல்லமை என் மூலமா செயல்படணும். என்னை பயன்படுத்தணும். ஜெபிக்கிறீங்களா? எல்லாம் கண்களை மூடுங்க, வலதுகரம் வைத்துக் கொள்ளுங்க. இப்ப கைத்தட்டி பாடி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஜெபத்தோட விசுவாச வரங்களால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை விசுவாச வரங்களால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை அபிஷேகம் வரங்களை தாரும், வரங்களை தாரும் ஆண்டவரே, வல்லமையை தாரும் ஆண்டவரே, என் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. Thank you my Lord. Yes, thank you my Lord. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை அக்கினி ஆவியால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆமென், ஆமென், ஆமென். Thank you Lord, thank you Lord. அபிஷேகம் வாலிபர்களை அபிஷேகம் பண்ணும், சிறு பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணும். ஆவியானவர் இறங்குவாராக, ஆவியினாலே நிரப்புவீராக, அக்கினி வீடுகளுக்குள்ள இறங்குவதாக. நிரப்புங்க ஆண்டவரே, வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே, வரங்களின் ஆவியினால் நிரப்புங்க, வரங்களினால் நிரப்புங்க. Fill everybody oh Lord, fill everybody oh Lord. இந்த மகளை நிரப்புங்க ஆண்டவரே, இந்த மகனை நிரப்புங்க ஆண்டவரே, சின்ன பிள்ளைகளை நிரப்புங்க, வாலிபர்களை நிரப்புங்க. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அக்கினி, அக்கினி, அக்கினி வல்லமை இறங்கட்டும். நிரப்புங்க ஆண்டவரே, அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, அக்கினியாய் மாற்றம். நிரப்புங்க, நிரப்புங்க. Thank you, thank you, thank you my Lord. நிரப்புங்க ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you my Lord. நிரப்புங்க, நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினாலே அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. நிரப்புங்க, வல்லமையினால், வரங்களினால் நிரப்புங்க. கேளுங்க, பெற்றுக்கொள்றீங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். தகப்பனே, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. எல்லா மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, இந்த சிறு பிள்ளைகள் மேல் ஆவியை ஊற்றுங்க, வாலிபர்கள் மேல் ஆவியை ஊற்றுங்க, ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் தாய் தகப்பன் மேல் ஆவியை ஊற்றுங்க, ஒவ்வொரு ஊழியரை வரங்களினால் நிரப்பி வல்லமையா பயன்படுத்துங்க ஆண்டவரே. அற்புத அடையாளங்கள் சபைகளிலே நடக்கட்டும், வீடுகளுக்குள்ளே நடக்கட்டும், தெருக்களிலே நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல எல்லாம் இந்த பிள்ளைகள் மூலமாய் அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. அற்புதங்கள் விடுதலைகள் உண்டாவதாக. குணமளிக்கிற வரம், விசுவாச வரம் அவளுக்குள்ளே பலமாய் கிரியை செய்யும்படி அபிஷேகத்தின் வல்லமையினாலே நிரப்புங்க. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற அபிஷேகத்தை கொடுப்பீராக. ஆண்டவர் பேசுகிறதை அறிந்து கொள்ளுகிற அந்த அனுபவத்தை பிள்ளைகளுக்கு தாரும், ஒவ்வொருவருக்கும் தாரும். இப்பொழுது அபிஷேகம் பண்ணும். ஒவ்வொரு குடும்பமும் அற்புதம் நடக்கிற இடங்களாய் மாறட்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவ வீடுகளும் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்துகிற இடங்களாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த வீட்டுக்குள்ளே வருகிறவர்கள் சுகமடையட்டும், வீட்டுக்குள்ளே வருகிறவர்கள் விடுதலை அடையட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு வீட்டையும் அப்படி மாற்றம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அக்னியாய் பயன்படுத்தும். நீர் நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம், அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். எல்லா மகிமை இயேசு ராஜாவிற்கு செலுத்துகிறோம். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை மாத்திரம் செய்தேன். எல்லா மகிமையும் இயேசு ராஜாவிற்கு மாத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.